கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி கிட்ட இருந்து நாம பர்சனல் லைஃப்க்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து அன்னைக்கு மறுநாளே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கப்பட்ட ஒரு வீடியோ. இது வந்து டிலேவாக வருது. ஓகேங்களா? நான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் ஸ்டாம்பேட் நடந்தது. நேற்று தானே கௌதம் ஸ்டாம்பேட் பற்றி தான் பேசுகிறேன். திடீர்னு ஆர்சிபிலேருந்து கற்றுக்கணும்னு சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஆர்சிபி ஒரு டீமாக 18 இயர்ஸ் ஜேர்னியில் அவங்க பண்ண சாக்ரிஃபைசஸில் நாம் பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறது நல்லாவே இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். விராட் கோலி சார், ஸோ கிட்டத்தட்ட 1000 crores கிட்ட அவரோட நெட்ஒர்த் இருக்கும். ப்ளஸ் அனுஷ்கா சர்மா மேடம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இவங்களுடைய நெட்ஒர்த் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு கப் அவங்கள 18 இயர்ஸ் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கப் வந்து கிடைச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ பெரிய விஷயமே நடந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாகவே நம்ம இருந்தாலும், ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம எந்தாவது ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உலகத்தின் நியதி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு நினைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 1000 crores நெட்ஒர்த் இருக்கிற ஒரு பர்சன் அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் வாங்கலாம். டெய்லி ஒரு கார் வாங்கலாம், டெய்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பயங்கரமாக பண்ணுற ஒரு பர்சன். பட் அவரையே 18 வருஷமா ஒரு கப் வெயிட் பண்ண வச்சுது அப்படிங்கிறது வந்து அவரோட எமோஷன்ஸே நீங்கள் வந்து புரிஞ்சிருந்துருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. நம்ம என்னதான் தோத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் தோக்கணும், செகண்ட் விஷயம் தோக்கணும், தேர்ட் விஷயம் தோக்கணும், 4வது வருஷம் 5வது வருஷம் அடுத்தடுத்து எதையாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒரு நாள் கூட வந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஜெயிக்காமே இருக்கும், நம்மக்கிட்ட அந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டி இல்லை போல, நம்ம டீம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை போல, சரி பரவாயில்ல கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காம கன்சிஸ்டன்சியாக லாஸ்ட் 18 இயர்ஸ் அவங்க வந்து போராடி இன்னைக்கு இந்த லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம அவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே வந்து தோக்கும்போது அவ்வளோவா அழவில்லை, ஜெயிக்கும் போது அதாங்க தே நோ த பெயின் ஆஃப் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கிற பெயின், அதுக்கு பின்னாடி இருக்கிற சாக்ரிஃபைஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள். விராட் கோலி சார் கூட சொல்லியிருப்பார், நான் வந்து என்னுடைய ஃபேம்லேருந்து என்னுடைய டாப் பொசிஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் டீமுக்காக கொடுத்துருக்கேன். அப்போலாம் இல்லாமல் இந்த நாளுக்காக நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், 18 இயர்ஸாக நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அது வந்து சிலருக்கு மேரேஜாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் இருக்கலாம், சிலருக்கு ஒரு பைக் வாங்கணும் இருக்கலாம், சிலருக்கு வந்து நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு இருக்கலாம், சிலருக்கு வந்து நிறைய படிக்கணும்னு இருக்கலாம், சிலருக்கு வந்து அப்ராட் போகணும்னு இருக்கலாம், சிலருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம், டூரிசம் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆசை அப்படிங்கிறது, கனவு, ஆசை, லட்சியம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். பட் அப்படி இருக்கிற டைமில் அவங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கம், சிந்தனை. அந்த பர்டிகுலர் விஷயம் நம்மக்கிட்ட கிளியராக இருந்தால் நம்மளால் இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உலகத்தின் நியதி. அண்ட் அட் லாஸ்ட் ஒரு சின்ன விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம் தாங்க, 3 வார்த்தை தான். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வீடியோ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அதெல்லாம் ஒரு தடவை நாலேஜ் சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.